VIP2 படத்தினுடைய பிரஸ் மீட்டை இப்ப பார்த்தோம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இந்த திரைப்படத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றதை இப்ப பார்க்கலாம். வணக்கம். இப்போ VIP2 படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். இங்கே நம்ம படத்தோட இயக்குனர் நம்ம கூட இருக்காங்க. யாருன்னு சொல்லவே தேவையில்லை, சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள். அவங்க கூட நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் உங்களை வந்துட்டு நாங்கள் ஒரு இயக்குனராக பார்க்க பிரமிக்க வச்சவங்க நீங்கள். இப்போ தனுஷ் சாரை வச்சுட்டு ஒரு படத்தை இயக்கிருக்கீங்க, அதுவும் அவரோட பிளாக் பஸ்டர் ஹிட். ஸோ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஹாப்பி நர்வஸ் எல்லாமே. ஏன்னா எங்கள் ட்ரெய்லரோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் படம். என் முதல் படம் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர் அனிமேஷன். ஸோ இந்த படத்தில் இவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி பிளெஸ்ட். தனுஷ் சார் ஒரு பக்கம், காஜோல் மேடம் ஒரு பக்கம். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வச்சு டைரக்ட் பண்ணுறதுல இட்ஸ் பின் அ ட்ரீம் கம் ட்ரூ. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தனுஷ் சார் மட்டும் இல்லாமல் அவரோட எல்லா டயலாக்ஸ் அண்ட் சீன்ஸ் எதெல்லாம் பார்த்து நாங்கள் ரசிச்சோமோ அது அப்படியே செகண்ட்லேயும் இருக்குது. அதே மாதிரி அவர் ஃபுல் ஒரு கம் பேக் இந்த படத்தில். ஸோ இது வைக்கணும்னு சொல்லிட்டு யாரோட ஐடியா? இது தனுஷ் சார் கதைங்க. பார்ட் 1 கதையும் தனுஷ் சார் தான் எழுதினாரு. ஸோ பார்ட் 2 கதையும் அவர் தான் எழுதியிருக்காரு. அண்ட் டயலாக்ஸ் தனுஷ் சார் எழுதியிருக்காரு. ஸோ நாங்கள் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் உட்காரச்சு வந்து பார்ட் 2 சீக்வல்னாலே பார்ட் 1ல் இருக்கிற மெயின் எலிமெண்ட்ஸ், மெயின் இமோஷன்ஸ், மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆகணும். ஸோ சில ரொம்ப கான்ஷியஸாகவே அதை எடுத்த டிசிஷன். ஏன்னா பீப்புள் அந்த மோஃபா அவ்வளோ பெரிய எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. அந்த ஹாரி பாட்டர் அவ்வளோ பிடிச்சிச்சு. தனுஷ் சாரோட அந்த ரகுவரனோட கேரக்டர் அவ்வளோ பிடிச்சிச்சு. நீங்கள் ட்ரெய்லரில் ஹாரி பாட்டர் காட்டில் ஏதாவது சஸ்பென்ஸ் எலிமெண்ட் இருக்கா ஹாரி பாட்டருக்கு? ஹாரி பாட்டர் இருக்குங்க. ஹாரி பாட்டர் படத்தில் இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் காட்டிட்டோன்னா அப்போ படத்தில் என்ன இருக்கும், அதனால சிலதை கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுட்ருக்கோம். சரண்யா மேம் வந்துட்டு இந்த படத்தில் நாங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். இருந்தாலும் அவங்களோட ஏதாவது ஒரு பார்ட் ஆர் எனி ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் இது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்களா? சரண்யா மேடம் இந்த படத்தில் இருக்காங்க. எப்படின்றத நான் சொல்ல விரும்பலை, அது படம் பாருங்கள். அண்ட் VIP2ல கஜோல் மேம் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்ச மின்சார கனவுக்கு அப்புறம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு கதாபாத்திரமாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள இந்த படத்தில் நீங்கள் நடிக்க வச்சதற்கான ரீசன் அண்ட் அவங்களோட கேரக்டர் பற்றி. ஆக்சுவலாக மேடம்க்கு நான் நரேஷன் கொடுக்க போகிறச்ச வந்து என்னோட ஹார்ட் என்னோட வாயிலே மவுத்லேயே இருந்தது ஃபுல்லாக. எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க இஸ் அ லெஜண்ட். பட் இந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் இருக்கச்சு தனுஷ் சார் நானும் when we were talking, வசுந்தரா பரமேஸ்வர் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷ் டைனமிக் கேரக்டர். யாரால் பண்ண முடியும்னா மேடம் தான் டக்குன்னு எங்களுக்கு மைண்டுக்கு வந்துச்சு. அண்ட் ஸோ நைஸ். மேடம் எங்களை மீட் பண்ணி நான் அவங்களுக்கு நரேஷன் ஃபுல்லாக கொடுத்து அவங்களுக்கு கதை பிடிச்சதுனால தான் அவங்க இந்த படத்தை ஒத்துண்டாங்க. அண்ட் ஷீ இஸ் மேஜிக்குங்க. ஷீ இஸ் அமேசிங். எனக்கு ஐ லவ் ஹர் வித் ஆல் மை ஹார்ட். அண்ட் அவங்க இந்த படத்தோட மிகப்பெரிய அசெட். VIP2 இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் காஜோல் மேடம். ரஜினிகாந்த் சார் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டும் உங்களோட இயக்கத்தை பார்த்துட்டும் அவங்களோட நடிப்பை பார்த்துட்டும் என்ன ஃபீல் பண்ணாரு? உங்களுக்கு கொடுத்த கமெண்ட் என்ன சார்? அப்பா படம் இன்னும் பார்க்கல. ஆனால் அப்பா ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அண்ட் அப்பா ஷூட்டிங்கில் இருந்தாங்க, காலா படம் ஷூட்டிங் இருந்தாங்க. அதனால் ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப கமர்ஷியலாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக பேசினாங்க அப்பா. ஸோ அப்பா சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது இந்த படத்துக்கு. லாஸ்ட் கொஸ்டின், சௌந்தர்யா கிட்ட இருந்து அடுத்தடுத்த படங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் கதைகள் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? டெஃபினட்டாக நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப சீக்கிரம் பண்ணுவேன். அண்ட் நான் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு எனக்கு. அண்ட் கமர்ஷியல் என்டர்டெய்னிங் அண்ட் ஒரு ஃபேமிலியாக வந்து பார்த்தா சந்தோஷமாக போகிற மாதிரி தான் படம் நான் எடுக்க விரும்புகிறேன். ஸோ என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஐ வாண்ட் டு பி அ கமர்ஷியல் டைரக்டர்.